வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓன் சவாரி தான் வந்து இருக்கிறோம். இயற்கை அழகானதுன்னு சும்மா சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பார்க்கும்போது தான் புரியும் நம்மளுக்கு. இந்த கார்டனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடிங்க, பூச்செடி, அது என்னமோ தெரியல, அது பார்த்த உடனே எனக்கு ஒரு 2 செடி வாங்கணும்னு தோணுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 6 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம். நேற்று ஓட்டின கிலோமீட்டர் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜீரோ பண்ணிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம ஜீரோ பண்ணிட்டோம், வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓன் சவாரி தான் வந்து இருக்கிறோம். தெரிஞ்சவர் ஒருத்தர் கூப்பிட்டு இருக்காரு. இங்க ஆவடி இருந்து சோழிங்கநல்லூர் போகணுன்ட்டு காலையிலவே கூப்பிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். 6 மணிக்கெல்லாம் வர சொன்னாரு. 6:15 ஆயிடுச்சு, போயின்னு இருக்கிறோம். ஆனா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நைட்டு படுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆனதுனால லேட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதான் போயின்னு இருக்கிறேன். பிக்கப் பண்ணிட்டு நம்ம டிராப் பாயிண்ட் போயிடலாம். டிராப் பாயிண்ட் போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அங்க போய் போர்ட்டர் வந்து ஆன்லைன் பண்ணிக்கலாம். பிக்கப் லொகேஷன் பாத்தீங்கன்னா கிட்டையா வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பாத்தீங்கன்னா இந்த டெக்கரேஷன் ஐட்டம் எல்லாம் ஏத்துவாரு. பர்த்டே ஃபங்க்ஷனுக்கெல்லாம் இந்த டெக்கரேஷன் பண்ணி வீட்லவே பண்ணுவாங்க இல்லைங்களா, பர்த்டே ஃபங்க்ஷனு. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வீட்லவே டெக்கரேஷனு இல்ல சின்ன பார்ட்டி ஹாலா இருந்ததுன்னா சின்ன பார்ட்டி ஹால்ல பண்ணுவாரு. இது பாத்தீங்கன்னா இந்த லெப்ட்ல தான் ஏத்தணும், ரிவர்ஸ் விட சொல்லுவாரு. இந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் மெட்டீரியல் வந்து ஏற்றாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இங்கேருந்து மூவ் பண்ணிட்டு போயிடலாம். சிட்டிக்குள்ளே தான் போயின்னு இருக்கிறோம். அவுட்ரு பைபாஸில் ரூட் காட்டுது, ஆனால் சிட்டிக்குள்ளே போயிடலான்னு கஸ்டமர் சொன்னார். அதனால் வந்து சிட்டிக்குள்ளே போயின்னு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வே பாயிண்ட் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பலூன் ஏற்றணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால் வெயிட் பண்ணி ஏற்றாயிடுச்சு. இங்கே ஹோட்டலில் சாப்பிட்டுலாம்னு சொன்னாங்க, சாப்பிட்டாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பிட்டோம். ஷோலிங்கநல்லூரில் இடம் பார்த்தீங்கன்னா பெஸ்டேஜ் அப்பார்ட்மெண்ட்டு. இந்த இடத்துல வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெட்டீரியல் தான். மெட்டீரியல் மொத்தமாக இறக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமர் ரிட்டர்ன் சவாரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 3 மணிக்கு வரணுன்ட்டு. நம்ம போர்ட்டர் வந்து ஆன்லைன் போய்க்கலாம். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 75 இருக்குது, அது குறையாமல் பார்த்துக்கணும். நம்ம டைம் பார்த்தீங்கன்னா 8:44 ஆகுது. 50 டோட்டலாக பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் வந்து இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருந்து வண்டி எடுத்து அங்கே பிக்கப் பண்ணி இங்கே ட்ராப் லொக்கேஷன் வரத்துக்கு வே பாயிண்ட்டோடு சேர்த்து 50 கிலோமீட்டர் வந்து இருக்கிறோம். 1650 ருபீஸ் கொடுத்துருக்காரு கஸ்டமரு. ஆன் பண்ண 10 நிமிஷத்துலவே ட்ரிப்பு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிக்கப் பார்த்தீங்கன்னா பனையூர் காட்டுது, ட்ராப் பார்த்தீங்கன்னா வேளச்சேரி கிட்ட காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமர் கிட்ட பேசிடலாம். ஹலோ ஹலோ. சொல்லுங்க. நான் போர்ட்டர் வண்டி புக் பண்ணீங்களாண்ணா? ஆமா ஆமா. லொகேஷன் வந்துடலாம்லண்ணா? வாங்க. நான் என்ன மெட்டீரியல்லாம் எடுத்து போனோம்? செடி நான் பூச்செடி தொட்டி. சரிண்ணா சரிண்ணா. வந்துட்டு கால் பண்ண. வரணும். அண்ணா எங்க இருந்து வரீங்க? நான் சோழிங்கநல்லூர்ண்ணா. சரி வாங்க வாங்க. 8 கிலோமீட்டர் காட்டுது, நான் வந்துட்டு கால் பண்றேன். வாங்க, அங்கதான் இருக்கோம். சரி. ஓகே. பிக்கப் லொகேஷன் பார்த்தீங்கன்னா 8.3 கிலோமீட்டர் காட்டுது. இன்னைக்கு சண்டே இல்லைங்களா, அதனால வந்து வண்டி அதிகமாக கிடைக்காது, அதனால இவ்வளோ கிலோமீட்டர் வருது. நம்ம போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமர் இந்த இடத்துல தான் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணிடலாம். Please start loading. Press the blue button only after loading is complete. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் வந்து ஆட் ஆகும். இதில் கரெக்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். நானும் ஒரு வாட்டி மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஹோல்சேலாக பிளான்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணுறாரு போல் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டியில் ஏற்றிருக்காங்க பாருங்கள். இந்த பிளான்ஸு, பூச்செடி அந்த மாதிரி தான் ஏற்றுறாங்க. லோட் பண்ணி ஆயிடுச்சு, ஏன்னா லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. இங்கே கார்டன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ரொம்ப நல்லா, எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு இந்த இடம். ரோஸ் பிளான்ட் எல்லாம் கூட பாருங்கள், எவ்வளோ வேற ஒரு லேடிஸ் வந்து வாங்கின்னு இருந்தாங்க இந்த இடத்துல. எனக்கு அது பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால நானும் ஒரு 2 செடி கேட்டேன் அவருன்னு. நம்மளுக்கு டிரைவருக்கு எதுவும் டிஸ்கவுண்ட் இல்லையானா ஒரு செடிக்கு வந்து 10 ருபீஸ் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். 2த்துக்கு 100 ரூபாய் வாங்கினார். லோடிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 41 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம லொக்கேஷன் போட்டிக்கலாம்.
ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இங்கே ஏத்துறதுக்கு. 12 கிலோமீட்டர் காட்டுது ஃப்ரெண்ட்ஸ், போயிடலாம். பறையனூர் இருந்து வேளச்சேரி ட்ரிப் வந்தது இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த ட்ரிப்ல தான் நடுவுல போயின்னு இருக்கிறோம். அந்த இடத்துல ஏத்துற இடத்துல பாத்தீங்க 45 மினிட்ஸ் கிட்ட பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த செடி எல்லாம் ஏத்துறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அந்த கார்டனுக்குள்ள பாத்தீங்களா அவ்வளவு அழகா இருக்கு அந்த செடிங்க, பூச்செடி. அது என்னமோ தெரியல, அது பார்த்த உடனே எனக்கு ஒரு 2 செடி வாங்கணும்னு தோணுச்சு. ரோஸ் செடி ஒரு 2 செடி வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நிறைய வாட்டி வாங்கிட்டு போய் வச்சு இருக்கிறேன். அந்த ரோஸ் செடி வரவே மாட்டேன். நம்ம எப்படிதான் பார்த்தாலும் எவ்வளவு கேர்ஃபுல்லா பார்த்தாலும் கொஞ்ச நாள் வருது. ஒரு 2-3 மாசம் வச்ச 2-3 மாசம் தான் இருக்குது, அதோட காஞ்சி போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். அது என்னத்துக்கு அந்த மாதிரி ஆகுதுன்னு அந்த அண்ணா கிட்ட கேட்டேன். அந்த ஏதோ கெமிக்கல் மருந்து அடிக்கணும்னா அடிச்சாதான் அது நிக்கும்ன்றாரு. அது ஏதாவது கடையில தான் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவர்கிட்ட கேட்டேன். அவர் கார்டன்ல யூஸ் பண்றதுனால பெரிய பாட்டிலா கொண்டு வந்துக்குவாருன்னா, சின்ன பாட்டில் எல்லாம் அவர் விக்கிறது இல்லைன்னா எங்காவது மருந்து கடையில கேட்டாங்கன்னா கொடுப்பாங்கன்னு சொல்றாரு அவரு. போட்டு ட்ரை பண்ணி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு செடி வைக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் தான். ஆனா ரோஸ் செடி மட்டும் வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய செடி வச்சு இருக்கிறேன். கொய்யா மரம், தென்னை மரம் எல்லாம் வச்சு இருக்கிறேன். அது நல்லா காய் கூட காய்க்குது. எல்லாருமே நிறைய பேர் சாப்பிடுறாங்க. இந்த செடி மட்டும் வச்சா வரவே மாட்டேங்குது. எதனால வர மாட்டேங்குதுன்னு தெரியாம நிறைய வாட்டி வச்சு வெக்ஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த ஆசை அது அந்த பூ பார்த்த உடனே வாங்கணும் தான் தோணுது ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் வாங்கி இருக்கிறேன். ட்ராப் லொகேஷன் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் இருக்குது அந்த நர்சரியில் தான் நம்ம இறக்கணும். அதான் இந்த நர்சரியில் தான் அவரேட்டு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். Please start unloading. Press the red button only after unloading is complete. கஸ்டமர் பார்த்தீங்களன்னா செடியெல்லாம் இறக்கி முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெஃப்ட் சைடெல்லாம் இறக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். ட்ரிப் எண்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வெயில் அடிக்கிறதுனால ஸ்க்ரீன் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. எண்ட் பண்ணிடலாம். நம்ம ட்ரிப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 676 ரூபாய் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுல பாத்தீங்கன்னா 21 ரூபாய் நம்மளுக்கு வெயிட்டிங் வந்திருக்கு. கேஷ் கலெக்ட் பண்ணாயிடுச்சு. கஸ்டமர் 650 ரூபாய் போட்டாரு. கேஷ் கலெக்ட் கொடுத்துடலாம். ஸ்டார் ரேட்டிங் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ எஸ் ராகேஷன் வந்துச்சு. அடுத்த ட்ரிப்புக்கு வெயிட் பண்ணலாம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண பிறகு ஒரு ட்ரிப் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆயிடுச்சு. பிக்கப் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை காட்டுது. டிராப் பார்த்தீங்கன்னா சிட்லப்பாக்கம் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ட்ரிப் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 577 ரூபாய் காட்டுது. கஸ்டமர் கிட்ட பேசிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஹலோ. நான் போட்டர் வண்டி புக் பண்ணிருக்கீங்களாண்ணா? இல்லைங்க, ஒருத்தர் ஆல்ரெடி கேட்டாங்க எனக்கு. நீங்க தானா? இல்லண்ணா, அந்த வண்டி கேன்சல் ஆயிடுச்சா என்ன பாருங்கண்ணா. எனக்கு புக்கிங் வந்திருக்கு, அதுதான் கேக்குறேன். அப்படியா? ஒன்னும் சரி, நான் கேட்கறேன். அவரை நீங்க வரக்கூடாது. அதுதான் கேட்டு சொல்லுங்கண்ணா. ஓகே. கேட்டு ஃபோன் பண்ணுங்க. கஸ்டமர் பாத்தீங்கன்னா ஃபோன் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிக்கப் லொகேஷன் போட்டிடலாம். போட்டி மூவ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 3 கிலோமீட்டர் காட்டுது. ஏன்னா இங்கே இருந்தோம்னா கண்டிப்பா பெனால்டி ஆட் ஆயிடும். அவர் கஸ்டமர் ரீசன்ல போட்டா கூட இங்கே ட்ரிப்பு வந்த பிறகு இங்கே நிக்க கூடாது. நம்ம மூவ் பண்ணிடலாம். அப்படி ஒரு வேலை கேன்சல் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம பாத்துக்கலாம். ஹலோ. வாங்கண்ணே. நான் வந்துடலாமாண்ணா? வாங்க. சரி, நான் வந்துட்டு கால் பண்றேன். கஸ்டமர் ஏற்கனவே அசைன் டிரைவர் கேன்சல் பண்ணிட்டாரு, நீங்க வந்துடுங்கன்னு சொல்லியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மூவ் பண்ணிடலாம். மூவ் பண்ணி போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிக்கப் லொகேஷன் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்ட் பண்ணிடலாம். Please start loading. Press the blue button only after loading is complete. லோட் பண்ணாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். லோட் பண்ணாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். லோடிங் கம்ப்ளீட் கொடுத்துடலாம். லொகேஷன் போட்டு மூவ் பண்ணிடலாம். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 9.5 கிலோமீட்டர் காட்டுது. இங்க லொகேஷன் தான் வந்திருக்கிறேன்.
நில்லுங்க ஒரு 2 நிமிஷம் எனக்கு கண்ணாடி இறக்கிட்டு இருக்கேன். பக்கத்துல தான் நிக்கிறேன். சரி வாங்க வாங்க, நான் வெயிட் பண்றேன் வாங்க. டிராப் லொகேஷன் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமர் கிட்ட கால் பண்ணி சொல்லியாச்சு, அந்த லொகேஷன்ல தான் நிக்கிறேன்ட்டு. நம்ம வந்து ட்ரிப்பு அவரே கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். Please start unloading. Press the red button only after unloading. கஸ்டமர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உஷாரா தான் இருக்காரு. இந்த ட்ரிப்பு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்மளுக்கு வந்தது அட்டம் பண்ண முடியல, வேற டிரைவர் எடுத்துட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த ட்ரிப்பு கேன்சல் ஆகி நம்மளுக்கு வந்தது. அதான் கேட்டேன், என்ன எதனால கேன்சல் ஆயிடுச்சுன்னா சொல்ல மாட்டேன்றாங்க. இப்ப இங்க வந்து பார்த்தா பொருள் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இறக்கியிருக்காங்க ஒரு பிளேவுட், இன்னும் 2 ஐட்டம் வந்து வேற இடத்துக்கு எடுத்துட்டு போகணும்னு சொல்றாங்க. இதனால தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டிரைவர் ஏதாவது எக்ஸ்ட்ரா கேட்டு இருப்பாங்க, அதனால தான் கேன்சல் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். வேற இடத்துல இறக்கணும்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2வது இடத்துக்கு வந்துட்டான், கஸ்டமர் இறக்குறாங்க பாருங்க. ஒரு 700 மீட்டர் வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வேற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ட்ரிப் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 26 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. கஸ்டமர் பே பண்ணிட்டாரு. சார் கொஞ்சம் தூரம் தானே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதனால தான் இதுக்கு முன்னாடி ட்ரிப் வந்து கேன்சல் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். சில பேர் நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓட்டிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ட்ரிப்பு வந்ததுன்னா கொஞ்சம் இப்போ 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்னா நம்ம கேட்டால் கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல, இருந்தாலும் எடுத்து வந்து ட்ரிப்பு க்ளோஸ் பண்ணிடுற மாதிரி பார்த்திடணும். இதனால் கேன்சல் பண்ணோன்னா நம்மளுக்கு தான் லாஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திக்கங்க. கேஷ் வாங்கிட்டோம், அதனால கேஷ் கலெக்ட் கொடுத்துடலாம். கஸ்டமருக்கு ஸ்டார் ரேட்டிங் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ட்ரிப்புக்கு வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்மளுக்கு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 76 காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரிப் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகலை நம்மளுக்கு. அந்த மாதிரி நேரத்தில் நான் வந்து மினிமைஸ் பண்ணி தள்ளி விட்டுடுவேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோன்னா மறுபடியும் நம்மளுக்கு இதாகிடும், அமௌண்ட் மாறிடுச்சு. ஆனால் பாருங்க, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருந்தது. ட்ரிப் எதுவும் மிஸ்ஸும் பண்ணல, கேன்சலும் பண்ணல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிட்டு இருக்காங்க, 72 பண்ணியிருக்காங்க. இது எதனால இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு புரியல ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தான் சண்டே டைமில் ஓட்டினோம்னா கொஞ்சம் பயமாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம், ஸ்கோர் ஏறணுமே தவிர கம்மியாக ஆகக்கூடாது. கஸ்டமருக்கு நல்ல சர்வீஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கங்க. இதில் மதியம் இங்கே தான் பிரியாணி சாப்பிட்டேன். ஏன்டா சாப்பிட்டோன்னு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே இல்லை. சாப்பிட்டு முடிச்சு இங்கே வெயிட் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொருள் பார்த்தீங்கன்னா வீட்டு ஜாமான். இந்த பக்கத்து தெருலேருந்து பக்கத்து தெருவில் ஷிஃப்ட் பண்ணோன்னு சொன்னாங்க. ஒரு 350 ருபீஸ் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், எடுத்து போய் இறக்கிட்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா காலையில் ட்ராப் பண்ணோம் இல்லைங்களா சோழிங்கநல்லூரில், அந்த கஸ்டமரே பார்ட்டி முடிஞ்சிச்சுன்னா வரீங்களான்னு கூப்பிடுறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா சிட்லப்பாக்கம் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு போர்ட்டரில் எடுத்து வந்தோம் இல்லைங்களா ட்ரிப்பு, அதுக்கு அடுத்து ஒரு சின்ன சவாரி இங்கே இருந்தது, அது முடிச்சுட்டு இங்கே வெயிட் பண்ணியிருந்தோம். இங்கேருந்து போட்டி பார்த்தா 17 கிலோமீட்டர் காட்டுது ஃப்ரெண்ட்ஸ் பிக்கப் லொக்கேஷனு. இருந்தாலும் போய் பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம், ஏன்னா வீட்டுக்கு வந்து எனக்கு 2 கிலோமீட்டர் தான். அதனால அந்த ட்ரிப் எடுத்தோம்னா எனக்கு டீசல் கலந்து வரும், சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். அதனால கண்டிப்பா இந்த சவாரி எடுத்துடலான்ட்டு அவர்கிட்ட சொல்லிட்டேன், நான் கிளம்பி வந்துடுறேன்ட்டு. 17 கிலோமீட்டர்ன்றது கொஞ்சம் பெருசுதான், இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு நம்மளுக்கு ஒரு 200 ரூபாய் டீசல் எக்ஸ்ட்ரா போனாலும் நம்மளுக்கு வீட்டு பக்கமா போயிடுறோம், சீக்கிரமா போயிடும். அதனால இந்த ட்ரிப்பு கண்டிப்பா எடுத்துட்டு போயிடுறேன். இந்த ட்ரிப்பு வந்து எதுக்கு பிக்கப் பண்றதுக்கு போறேன்னா 17 கிலோமீட்டர் இருந்தா கூட பரவாயில்லன்னா, இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வீட்டாண்ட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். 2 கிலோமீட்டர் தான் அவர் வீட்டுல இருந்து என்னோட வீடுக்கு வந்து 2 கிலோமீட்டர் தான் வரும். அது இல்லாம வந்து இந்த கஸ்டமர் வந்து ரொம்ப நல்ல கஸ்டமர் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்காக இப்போ நான் ட்ரிப்ல இருக்கிறேன், ஒரு 1/2 1 hour வெயிட் பண்ணுங்கன்னா வந்துடுறான்னு சொன்னா கண்டிப்பா நம்மளுக்காக வெயிட் பண்ணுவாரு. அவருக்கு கொஞ்சம் டைம் ஆனா கூட பரவாயில்லன்னு வெயிட் பண்ணுவாரு ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி கஸ்டமர்னே எப்பவுமே விட்டு கூடாது. அவங்களுக்காக நம்மளும் கொஞ்சம் கிலோமீட்டர் கூடயா இருந்தாலும், கொஞ்சம் டைம் வெயிட் பண்ண வேண்டியது இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து நம்ம ஒரு ட்ரிப்ல அப்படி இப்படி இருந்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா மறுபடியும் அவங்க வந்து நம்மள்தான் கூப்பிடுவாங்க, நம்மள தவிர யாருமே கூப்பிட மாட்டாங்க. இங்கதான் பிக்கப் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடத்துல தான். இங்க வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க கஸ்டமரு. காலையில வந்த இல்லைங்களா, இந்த இடம் தான்.
பாருங்க, இந்த இடம் தான் அதுல காமிச்சிருக்கேன். அவர் வந்த உடனே பிக்கப் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். திங்ஸ் எல்லாம் ஏத்திட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். லோட் பண்ணிட்டு நம்ம மூவ் பண்ணி கிளம்பி போயிடலாம். பொருளெல்லாம் ஒரு 5 மினிட்ஸில் ஏற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏற்றிட்டு நம்ம அவுட்டர் பைபாஸில் தான் மூவ் பண்ணிட்டு போயின்னு இருக்கிறோம். இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலான்ட்டு அவுட்டர் பைபாஸில் போகிற வழியில் ஒரு பூத்தோட்டம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே அந்த செடி எவ்வளோ வரும்னு கேட்கலான்னு தோணிச்சு. அதான் கேட்டேன் நான். இது வந்து சின்ன செடி. நம்ம வாங்கினது கொஞ்சம் பெரிய செடி. அது இந்த இடத்துல வந்து 150 ரூபாய் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நல்ல வேளை அங்கே வாங்கிட்டு வந்த அந்த ஹோல்சேலாக இருந்ததுன்னா நம்ம வாங்கிட்டோம். பரவாயில்ல அங்கே வாங்கினது. அண்ணா எவ்வளோண்ணா இது? எவ்வளோ செடி? எவ்வளோண்ணா? 150. சரி, அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். ட்ராப் லொக்கேஷன் வந்துட்டோம். வந்து பொருளெல்லாம் இறக்கி முடிச்சாயிடுச்சு. இறக்கிட்டு நம்ம கிளம்பலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா ட்ரிப்பு ஆவடியில் முடிச்சிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 5:25 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். சாயந்தரம் 5 மணி 25 நிமிஷம் ஆகுது. சீக்கிரமா வந்துட்டோம். அவுட்டர் பைபாஸ்ல புடிச்சு வந்துட்டோம். கொஞ்சம் கிலோமீட்டர் கூட வந்துச்சு. பரவாயில்ல, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலான்ட்டு அவுட்டர் பைபாஸ் புடிச்சு வந்துட்டோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு 1 கிலோமீட்டர் தான் காட்டுது வீட்டுக்கு போறதுக்கு. அவ்வளவுதான் முடிச்சுட்டு இன்னைக்கு கொஞ்சம், ஏன்னா காலையில 5 மணிக்கெல்லாம் ஏறிச்சேன். இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. போய் ரெஸ்ட் எடுத்தாதான் கரெக்டா வரும். அவர் பாத்தீங்கன்னா போகும்போது 1650 கொடுத்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா 1400 கொடுத்தாரு. ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா கம்மியா தான் வரும். ஒரு 1300 வரும். நம்மளுக்கு அந்த கமிஷன் எல்லாம் போக கூட கொஞ்சம் கம்மியா தான் கிடைச்சிருக்கும். ஆனா ஒரு 100 ருபீஸ் சேர்த்தே கொடுத்தாரு. ஏன்னா கிலோமீட்டர் ஜாஸ்தியா வந்து நான் எதுவுமே கேட்கல ஃப்ரெண்ட்ஸ். அவரே சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்து வந்தோம்னா ஒரு 100 ரூபாய் அந்த மாதிரி சேர்த்து கொடுப்பாரு. அதனாலதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். டோட்டல் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 160 கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா போர்ட்டரில் டிப்ஸோட பார்த்தீங்கன்னா 900 கிடச்சிருக்கு. ஓன் ஆர்டர் வந்து 3050 ருபீஸ் அப் அண்ட் டவுன் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா 350 ரூபாய் ஒரு சவாரி ஓட்டி இருக்கிறோம். டோட்டல் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 4300 ரூபாய் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நிறைய பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்களன்னா தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.